ஏன் அஞ்சலி, நம்ம மீட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் இருக்குமா? ஆனா பாரு, 2-3 இயர்ஸ்ல உன் வயசு கூடி இருக்கணும், கல்யாணம் வேற ஆகியிருக்கு, இன்னும் மெச்சூரா இருக்கணும். ஆனா நீ இன்னும் காலேஜ்ல பார்த்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷா இருக்க, சின்ன பொண்ணு மாதிரியே இருக்க. ஆமா, எப்படி உன்னால இந்த மாதிரி பாடி எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுது? என்ன பண்ற? கூல் கூல். அஞ்சலி, என்ன இப்போ? நான் தொடறதால நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? கல்யாணமானவ தானே நீ? இதெல்லாம் உன் லைஃப்ல நடந்து முடிஞ்சிருக்கும்ல. ஏதோ புதுசா ஒரு ஆம்பளை கை வச்ச மாதிரி இப்படி பார்த்தற. நவீன், இவ்வளவு கேவலமா பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பொறுக்கி. ஏன் அஞ்சலி, உன்னை இங்க வர வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? டேய், கீ எங்கடா? நீ பட்டுன்னு போறன்னு சொன்னா நான் என்ன விட்டுருவனா அஞ்சலி? இதெல்லாம் லைஃப்ல ஒரு விஷயமே இல்லை. உனக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு, நீயும் புருஷன் பிரிஞ்சு தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. இதோ நானும் கல்யாணமாகி தனியா தான் இருக்கேன். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுனா 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன். என்ன சொல்ற? இப்படி பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? பொறுக்கி. உன் வீட்டு பொண்ணுகிட்ட இப்படிதான் நடப்பியா? அஞ்சலி, கூல். இதெல்லாம் ரொம்ப பழசு. நீ கிரிஞ்சா பேசாத. வா அஞ்சலி, வா அஞ்சலி, வா அஞ்சலி. சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏய் நீலா, எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டியா நீ? அவ்வளவு திமிராடி உனக்கு? நீ எல்லாம் அன்பா சொன்னா கேட்க மாட்டியாடி? உன்னெல்லாம் வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். வாடி. நீங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போங்க, கண்டிப்பா போவீங்க. அதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன், அவள் தான். இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. டாடா பாய். எனக்கு ஏதோ தேவை இருந்தது வந்தேன், அவள் தான். என் வேலை முடிஞ்சிச்சு. இந்த மிச்சம் பெண்டிங் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு நாங்கள் இந்த கிளம்புறேன். யாருக்கும் எந்த இடமும் இருந்தாலும் அதுதான் உண்மை. ஓனர், ஓனர் எதுக்கு அழுவுறீங்க? ஏங்க 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 அழுவுறீங்க? ஏதோ தப்பா பேசிட்டேனா? அழாதீங்க ஓனர், அழாதீங்க ஓனர். ஓனர், அந்த பொறுக்கி பெண்ணு யாரு? நவீன் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண சத்யா. தப்பு ஏன் மேலதான் சத்யா. அவனை ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்படி போறவங்க வரவங்களை எல்லாம்
கண்மூடித்தனமா நம்பினல்ல, அதுக்கு பலன்தான் இது. அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு நெருப்புக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கு. உடம்பெல்லாம் கோசுது சத்யா. ஏங்க இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல யாருமே இப்படி எல்லாம் பண்ணதில்ல சத்யா. ஒரு பொண்ணு நைட் டைம்ல மீட் பண்றதுக்கு தனியா போறானா அவனை எந்த அளவுக்கு நம்பி இருப்பா. ஆனா ச்சே, இவன் கூட வேணா இத்தனை நாள் டிராவல் பண்ணிருந்த. அசிங்கமா இருக்கு சத்யா. எங்க அம்மா இந்த பிசினஸ் வேண்டான்னு சொல்றாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் எதுக்கு இவளுக்கு இந்த வேலைன்னு யோசிக்கிறாங்க. இந்த பொறுக்கிக்காக நான் ஒண்ணு தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு சத்யா. ஐயா ஓனர், முதல்ல கையை கை போடுங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்க முதல்ல கையை கை போடுங்க. கண்ணை தொடங்க ஓனர், தொடங்க ஓனர். அங்க வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா 10 நிமிஷத்துல அங்க வந்திருப்பேன். உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டு அந்த நாயை அங்கேயே அடிச்சு வாய்கெல்லாம் உடச்சிட்டு இருப்போம் ஓனர். சரி நீங்க எதுவும் யோசிக்காதீங்க, விடுங்க. நடந்ததெல்லாம் மறந்துடுங்க ஓனர். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா அதை கண்டுபிடிச்சிட்டு என்ன என்னதுன்னு கேட்பாங்க ஓனர். நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க, அழாதீங்க ஓனர். நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. இல்லை வாங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். வாங்க. இல்லை நான் அப்புறமா போகிறேன் சத்யா, இப்போ வேண்டாம் ஓனர். நீ இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா அதே யோசிச்சு நிற்பீங்க ஓனர். அது நல்லதில்லை, நீங்கள் கிளம்புங்க வாங்க. இதை பாருங்க, அவன் தப்பு நீ இப்போயா தெரிஞ்சதில்ல, அதே சந்தோஷம்னு நினச்சிங்க. சரி எதுவும் யோசிக்காதீங்க, வாங்க போகலாம். நீங்க இருக்க வேணா, வாங்க போலாம். எந்திரிங்க, வாங்க வாங்க ஓனர். அஞ்சலி யார் தெரியுமாடா? அவங்க ஓனர் மட்டும் கிடையாதுடா, எனக்கு கடவுள் மாதிரிடா. ஏதாச்சும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னா அதுக்கு இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த மாதிரி சொகுசு வாழ்க்கை வாழறதுக்கு நிறைய பொண்ணுங்க இருக்காங்கடா. ஆனா எங்க ஓனர் அப்படி கிடையாதுடா. எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு தான் சொந்த காலில் நிக்கணும், தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு போராடிட்டு ஒரு பொண்ணு. அவங்க கிட்ட போய் தப்பா நினைச்சுக்கிற. உன்னை பத்தி எவ்வளவு உயர்வா நினைச்சிருக்காங்க தெரியுமா? உன்னை எவ்வளவு நம்பினாங்க தெரியுமா? நம்பிக்கை 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 துரோகி. சொல்றா, எப்படி அவன் மனசு வந்தது? என்ன மன்னிச்சிரு சத்யா, என்ன விட்டுரு. ஏய், அவங்க இன்னொருத்தரோட பொண்டாட்டிடா. அவங்க இப்ப கர்ப்பமா இருக்காங்கடா. எப்படிடா இவ்வளவு கேவலமா நடந்துக்க தோணுது உனக்கு? நீ எல்லாம் மனுஷன் தானே? மனுஷன் தானடா. மிருகத்தோட கேவலமா நடந்துக்கிற. என்ன ஏந்திரா பாரு, இனிமே இந்த ஏரியா பக்கம் உன்னை பார்த்தேன், பார்த்ததுல அறுத்து போட்டுருவேன்.